வட இந்தியா தென்னிந்தியா அரசியல். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள், எதிரான மனநிலை உள்ளவர்கள். ஏன்னா பட்ஜெட்டை ஒரு பைசா ஒதுக்கலை. மோடி அரசுக்கு நம்ம தமிழகம் ஓட்டு போடலை என்பதற்காக பட்ஜெட்டு ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கப்படவில்லை என்பது தமிழர்களுடைய பெரும் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் பாஜக. பிஜேபி அடையாளத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஒரு கோரிக்கை. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், சட்ட ஒழுங்கை கையில் எடுக்கணும். இது முதல்ல டெஸ்ட் பண்ணது நமக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் தான். இப்போ அதை தமிழகத்தில் செய்ய நினைக்கிறார்கள் பிஜேபி. ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 10 ஆண்டு காலம் டிடிவி எங்கே போனார்? 10 ஆண்டு காலம் அரசியல் எங்கே போனார்? அதிமுக அரசியலில் எடப்பாடி காணாமல் போகலையே. எடப்பாடி ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை அரசியல் இருந்தார். தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் தமிழ் வேப்பங்காய், தமிழ் என்பது கசப்பா, தமிழர்கள் கசப்பா, தமிழர்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள், சாதிக்கு எதிரான என்பதை நிர்மலா சீதாராமனுடைய பாஸ் மோடிய அமித்ஷாவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கருத்து. அனிபா யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் நிதி ஒதுக்கீடு நடந்திருக்கு, அதில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயரே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்? இல்லை, இப்போது தமிழ்நாடு என்பது 12,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கொடுத்துருக்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு பைசா கூட ஒதுக்கப்படவில்லை. தமிழ்நாடு என்ற பெயர் கூட உச்சரிக்கப்படவில்லை. யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த நிர்மலா சீதாராமன். அதுதான் ஆச்சரியம், அதிர்ச்சி. தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து காவிரி தண்ணீரை குடித்த இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை மறந்து விட்டார். தமிழ்நாடு என்ற பெயரை கூட உச்சரிக்க மறுத்து விட்டார். ஆனால் 1100 கோடி ரூபா ஜிஎஸ்டி வரி கொடுத்த பீகாருக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிதி கொடுக்கப்பட்டிருக்கு. விமான நிலையம், ரயில்வே பட்ஜெட்டு, மிகப்பெரிய மேம்பாலங்கள். அப்போது தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறது. பாஜகவை தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் இதன் மூலம் செய்தி. தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் ஏறக்குறைய 11,100 கோடி ரூபாய் டெல்லி பாதுஷாக்கள், டெல்லி முகலாயர்கள் இந்த மக்களுடைய வரியை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டு பேரை கூட உச்சரிக்காத இந்த நிலை தமிழக மக்கள் 8 கோடி பேர் வன்மையாக கண்டிக்கிறார்கள். இது எதிர்காலத்தில் தொடர்ந்தால் தமிழகம் பாஜகவை முற்று முழுதாக ஒழித்து பாஜகவோடு கூட்டணி சேர்க்கிறவர்களையும் ஒழிக்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்பதுதான் இந்த பட்ஜெட்டினுடைய வெளியீடு. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழக மக்கள் மீது மொத்தமும் அவங்க ஆத்திரத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உண்மைதான். ஏன்னா தமிழ்நாட்டில் நிறைய மத்திய அரசு நிதி வேணும். சுனாமி வருது, கொரோனா வருது, கல்விக்கு நிதி தேவை, மருத்துவத்துக்கு நிதி தேவை. இப்படி அடிப்படை கட்டமைப்புகளுக்காக மக்கள் செலுத்துகிற வரிப்பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்க மறுக்கிற இந்த மத்திய அரசை தமிழர்கள் எந்த காலத்திலையும் பிஜேபி அடையாளத்தை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய கோரிக்கை. இப்போ இந்த பட்ஜெட் தாக்குதலில் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. இனிமேல் ஃபியூச்சரில் அனைத்து இந்திய முதலமைச்சர் கூட்டத்தில் நான் உங்களை ஒதுக்குவேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பற்றி இல்லை, அகில இந்தியாவுடைய முதலமைச்சர்கள் பூரா மாநிலத்தினுடைய நலனை, மாநிலத்துக்கு தேவையான நிதியை, மாநில மக்களுடைய குரலை சொல்லுகிற கூட்டம்தான் மத்தியில் கூட்டப்படுகிற மாநில முதலமைச்சர்களுடைய மாநாடு. முதலமைச்சர்கள் மாநிலத்தினுடைய குறைகளை சொல்வதற்காக இந்திய அரசியல் சாசன சட்டம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இந்த வாய்ப்பை மத்திய அரசு, பிஜேபி மத்திய அரசுக்கு வாக்களிக்கவில்லை என்ற கோபத்தினால மத்திய அரசு தமிழகத்தை நீங்கள் மாற்றான் தாய் மனப்பான்மையா, பெற்ற தாய் குழந்தைக்கு பால் கொடுப்பா, மற்றவ பால் கொடுப்பாளா?
குழந்தை அழுதாலும் அவளுக்கு குழந்தை அழுதில்லை, குழந்தை அழுதில்லை. இது ஒரு அரசர்கிட்ட ஒரு நீதி சண்டை வருது. ஒருத்தி குழந்தை என்னுடையதுங்கிறா, இன்னொருத்தி குழந்தை என்னுடையதுங்கிறா. ஒரே குழந்தைக்கு 2 பேரும் உரிமை கோருகிறார்கள். சண்டை யார்கிட்ட வருது? பஞ்சாயத்து யார்கிட்ட வருது? ராஜாட்ட வருது. ராஜா சொல்லுகிறார், 2 பேருமே தன்னுடைய குழந்தை என்று நிரூபிப்பதற்கான எந்த சாட்சிகளும் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ ராஜா சொல்லுகிறார், குழந்தைய 2ஆக பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துருக்கிறாங்க. பெத்தவ என்னங்கிற, ஐயோ என் குழந்தைய கொண்டுறாத, அவட்டே கொடுத்துருக்கிறான். ராஜா சொல்ல, இவர் தாயா உண்மையான தாய். உண்மையான தாயை கண்டுபிடிப்பதற்கு ராஜா செய்த அரசியல். எந்த பெற்ற தாய் தன்னுடைய குழந்தையை இருகூறாக ஆக்குவதற்கு விரும்ப மாட்டான். ஆனால் வாடகை தாய் கல் மனசாக இருப்பான். அதே போல தான் தமிழக மக்கள், நீங்கள் மத்திய அரசு வாடகை தாயாக நினைக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக ஆளாத மாநிலம். இவர்களுக்கு நிதி அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் எந்த காலத்திலையும் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், பாஜகவுக்கு எதிராகத்தான் வாக்களிப்பார்கள். இந்த மனநிலை தான். வளர்ப்பு தாய் ராஜா கூறு போடுவதை அனுமதிக்கிறாள், பெற்ற தாய் கூறு போட வேண்ட குழந்தை அவட்டே கொடுத்துருங்கிறார். இதுதான், இதைத்தான் முதலமைச்சர் என்ன செய்ய போறாரு? முதலமைச்சர் மாநாட்டில் பதிவு செய்ய போகிறார். ஓகே சார், இது வரைக்குமே அரசியல் ரீதியாக வெளிப்படையாக எதிர்க்கலைன்னா கூட இப்போ நேரடியாகவே சொல்லியிருக்காரு, அவங்கள நான் எதிர்ப்பேன், புறக்கணிப்பேன் அப்படின்ட்டு. இதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, வேறு வழியே இல்லை. மக்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறார்கள். அது மக்களுடைய மனநிலையை அவர் பிரதிபலிக்கணுமா இல்லையா? 40 பிஜேபிக்கு எதிராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிஜேபி எதிர்க்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் டெல்லி ஆட்சியை அமைவதற்கு இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக இருக்காங்க. இதனால் டெல்லி பாஜக அரசு தமிழ்நாட்டை திட்டமிட்டே புறக்கணிக்கிறது. பாண்டிச்சேரியில் அதான் நிலைமை. பாண்டிச்சேரி பாஜகவுக்கு வாக்களிக்கலை. பாஜக பாண்டிச்சேரி தோற்று போச்சு. 40 நமதே, நாடும் நமதே, நாளை நமதே. அப்போ தமிழ்நாடும் வஞ்சிக்கப்படுகிறது, பாண்டிச்சேரி வஞ்சிக்கப்படுகிறது. காவிரி பிரச்சனை வஞ்சிக்கப்படுகிறது, முல்லை பெரியாறு, பாலாறு, எல்லா பிரச்சனையிலையும் தமிழ்நாடை வஞ்சிப்பதை மத்திய அரசு தொழிலாக கொண்டு உள்ளது. இதை எதிர்த்தால்தான் தமிழக மக்களுடைய கோபத்தை டெல்லியில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் உங்களுக்கு எதிர்ப்பை, இந்த மக்களுடைய மனநிலையை நான் பதிவு செய்கிறேங்கிறார். இதுதான் தமிழக மக்களுடைய உண்மையான மனநிலை. திருமாவளவன் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, யாரெல்லாம் பாஜகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு போட்டாங்களோ அந்த மாநிலங்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்காங்க. இதனால அடக்குமுறை அரசியல் உருவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இல்லை, திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாஜக பிறவி எதிர்ப்பாளர், சனாதன எதிர்ப்பாளர். நீங்கள் உதயநிதி சனாதன எதிர்ப்பை பதிவு செய்த பிறகு இந்தியாவில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் கத்துறான். வட இந்திய அரசியலே நெருப்பு பொறி பறக்குது. ஏன்? தமிழ்நாடு தான் சனாதன எதிர்ப்பு, சாதி எதிர்ப்பு, சமதர்மம், இடஒதுக்கீடு, சமூக நீதி, இப்படி பல விஷயங்கள் உருவான இடமே அது தமிழ்நாடு தான். தந்தை பெரியார், காமராஜ், கக்க, ரெட்டமலை சீனிவாசன், இப்படி பல தலைவர்கள் டெல்லிக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். காமராஜா பல முறை நேருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காரு. பெரியார் தான் பல முறை நேருவுக்கு, காந்திக்கு ஆலோசனை சொன்னவர் பெரியார். கக்கனை போல நேர்மையாக ஒரு மனிதன் வாழவே முடியாது. ரெட்டமலை சீனிவாசன் லண்டனுக்கு போய் அரசியலை சொல்லி கொடுத்தவர். அயோத்தியாச பண்டிதர், இப்படி பல தலைவர்கள் தமிழகத்திலிருந்து தான் இந்தியாவுக்கே வழிகாட்டி இருக்கிறார்கள். நீங்கள் அம்பேத்கர் சொல்கிறார், நாகர்கள், நாக்பூர், இது பூர்வீக தமிழர்களுடைய நாடு. புத்த மதத்தை தழுவியவர்கள், புத்த மதத்தை தழுவியவர்கள் தமிழர்கள் தான். பார்ப்பனர்கள் வந்தேரிகள், ஆரியர்கள் வந்தேரிகள். அப்போ இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிற முயற்சி செய்கிற பொழுது இந்த மண்ணுடைய பூர்வீக குடியான தமிழர்கள் அந்த நாட்டை கொடுத்துட்டு போங்கிறார். அதான் நாக்பூர், நாகர்கள் ஊர். நாகர்கள் என்கின்ற வார்த்தை உலகத்திலே தமிழில் தான் இருக்கு. அப்போ வட இந்தியா தென்னிந்தியா அரசியல், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. வட இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள்
தமிழர்களுக்கு எதிரானவர்கள், எதிரான மனநிலை உள்ளவர்கள். ஏன்னா பட்ஜெட்டில் ஒரு பைசா ஒதுக்கல. 12,000 கோடி நிதியாக மத்திய அரசுக்கு கொடுக்கப்படுகிறது. மின்சாரம் மத்திய தொகுப்புக்கு கொடுக்கப்படுகிறது. கனிம வளங்களை வெட்டி எடுத்துட்டு போகப்படுகிறது. நெய்வேலியில் இருக்கிற நிலக்கரிகள் பூரா வட இந்தியாவுக்கு போகுது. அண்ணா சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு. இன்றைக்கி அப்படித்தான் இருக்கு. மோடி அரசுக்கு நம்ம தமிழகம் ஓட்டு போடலை என்பதற்காக பட்ஜெட்டு ஒரு பைசா கூட தமிழகத்துக்கு ஒதுக்கப்படவில்லை என்பது தமிழர்களுடைய பெரும் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் பாஜக. தமிழகத்தைச் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் தமிழ் வேப்பங்காய், தமிழ் என்பது கசப்பா, தமிழர்கள் கசப்பா, தமிழர்கள் சனாதனத்திற்கு எதிரானவர்கள், சாதிக்கு எதிரான என்பதை நிர்மலா சீதாராமனுடைய பாஸ் மோடியை அமித்ஷாவும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டினுடைய கருத்து. சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்தித்த டிடிவி தினகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏடிஎம்கேல பதவி வெறி பிடித்த எடப்பாடி பழனிசாமி இருக்கிற வரைக்குமே வந்து அதிமுக வந்து திமுகவோட பி டீமா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். இல்லை, இப்போ எடப்பாடிக்கும் தினகரனுக்குமான சண்டை. இந்த சண்டையில் அதிமுக தொண்டை யார் பக்கம் இருக்கான்? அதிமுக தொண்டை யார் பக்கம் இருக்கா? ரெட்டையில் யார் பக்கம் இருக்கு? இதுதான் அரசியல். எடப்பாடி தலைமையிலான தேர்தலை 2021 தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி சந்தித்தார். எடப்பாடி 2021 தேர்தல் சந்திக்கிற பொழுது தினகரன் எங்கே போனார்? 66 எம்எல்ஏ எடப்பாடிக்கு வந்தாங்க. தினகரனுக்கு எத்தனை எம்எல்ஏ கிடைச்சாங்க? அப்போ தொண்டை யார் பக்கம் இருக்கான்? எடப்பாடி பக்கம். ரெட்டையில் யார் பக்கம் இருக்குது? எடப்பாடி பக்கம். கட்சி அலுவலகம் யார் பக்கம் இருக்குது? எடப்பாடி பக்கம். ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 10 ஆண்டு காலம் டிடிவி எங்கே போனார்? 10 ஆண்டு காலம் அரசியல் எங்கே போனார்? அதிமுக அரசியலில் எடப்பாடி காணாமல் போகலையே. எடப்பாடி ஜெயலலிதா மரணம் அடைகிற வரை அரசியல் இருந்தார். மரணம் அடைந்த பிறகு தான் டிடிவி வந்தார். அதிமுக தொண்டன் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் அதிமுக தலைவன். எடப்பாடி ஏற்றுட்டா எட்டையில் அவர்கிட்ட இருக்குது, கட்சி அலுவலகம் இருக்குது, தேர்தல் கமிஷன் இருக்குது. அதனால் அவர் அதிமுகனுடைய தலைவர், அதிமுக தொண்டனுடைய ஏகோபித்த தலைவர். அதிமுக தொண்டன் பூரா டிடிவிக்கு ஓட்டு போட்டானா அவர் தலைவர் ஆகிட்டு போகிறார். ஜனநாயகம் என்பது தானே. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறானோ, யாரை ஆதரிக்கிறானோ, யாருக்கு ஓட்டு போடுறானோ, யாரை தேர்ந்தெடுக்கிறானோ, செயற்குழு, பொதுக்குழு, நிர்வாகக்குழு எல்லாம் தினகரன் அதிமுக தலைவராக வரட்டும். தொண்டனுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுவது அதுக்கு பேர் ஜனநாயகம் அல்ல. ஓகே சார், ஜெயக்குமார் அவர்கள் வந்து டிஎம்கே மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு வந்து திமிரு அதிகமாயிடுச்சு, இந்த ஆட்சி வந்து திமிரு அதிகப்பிடிச்ச ஆட்சியாக அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இல்லை, ஜெயக்குமாரை பொறுத்த வரைக்கும் அதிமுகனுடைய செய்தி தொடர்பாளர். அதிமுக இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை ஜெயக்குமார் தான் புரபகண்டா பண்ணணும். அவர் தான் புரபகண்டா செக்ரட்டரி. அதிமுக ஆட்சிக்கு வருகிற 2026 வரை முழு அரசியலை அதிமுக எதை மக்களிடம் கொண்டு போய் நிறுத்துகிறதோ, அதிமுக எதை சொல்ல மக்களுக்கு நினைக்கிறதோ அதை வாய்ஸ் ஆஃப் அதிமுக ஜெயக்குமார். அப்போ ஜெயக்குமார் திமுகவை தலக்கணம் பிடித்தது, அதிகாரம் பிடித்தது, திமிர் பிடித்தது, ஆணவம் பிடித்தது, இதெல்லாம் தொடர்ந்து பேசுவதன் மூலம்தான் அதிமுக அரசியல் இருக்குன்னு மக்களுக்கு தெரியும். அதை அவர் செய்கிறார். ஓகே சார், சமீபத்தில் சசிகலா அவர்கள் வந்து சுற்றுப்பயணம், தேர்தல் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுதான் ஆரம்பம், இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இவங்க பண்ணுறதுல வந்து ஏடிஎம்கே வந்து அவங்க கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, அதிமுக தொண்டன் தென்காசியில் யாராவது அதிமுக கொடியோடு கலந்து கொண்டானா? யாராவது முன்னாள் எம்எல்ஏ அதிமுக கொடியோடு வந்தானா? ஏதாவது அதிமுக தொண்டன் ஜெயலலிதா படத்தை போட்டுட்டு கரை வீசி கட்டிட்டு சசிகலாவை பின்தொடர்ந்தானா? யாருமே தொடரல. பெண்கள் சசிகலாவை வேடிக்கை பார்த்தாங்க, ஜெயலலிதாவுடைய தோழி வேடிக்கை பார்த்தாங்களே தவிர இதெல்லாம் வாக்கா மாறுமா? நீங்கள் தென்காசி மாவட்டத்தில் அதிமுக தொண்டை பல லட்சம் பேர் இருக்கான். ஜெயலலிதாவை இயக்கியவரை சசிகலா தான் 25 ஆண்டு காலம். நீங்கள் அந்த அரசியல் அதிகாரமே சசிகலா தான். ஜெயலலிதா சாமி தான், பூசாரி யார்? சசிகலா தான்.
கோயிலுக்கு போனால் முதல்ல நம்ம யாரை பார்க்குறோம்? பூசாரி தானே பார்க்குறோம். சாமிக்கு ஒரு திரை இருக்கும். பூசாரி நினைச்சா தான் திரையை விளக்குவார், இல்லைன்னா திரை தான் தெரியும். அப்போது திரையாக இருந்தவர் தான் சசிகலா. இந்த சசிகலா பின்னாடி அதிமுக தொண்டை யாருமே அணிதிரளவில்லை. அதனால் அந்த ஊர்வலம் ஆரம்பித்த தென்காசியிலே ஆரம்பிச்சுன்னு தென்காசியிலே நிற்கிது. அது எப்போ சென்னை வந்து சேரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா சார், இப்போ சசிகலா அவர்களுக்கு வந்து பிஜேபியோட சப்போர்ட் முழுசும் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏ கிட்ட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து சசிகலா அவர்கள் கைப்பிடியில் வரப்போகிறதாகவும் பேசிக்கிறாங்களே சார். ரெட்டை இலை எங்கே இருக்கோ அங்கே தான் அதிமுக. எம்ஜிஆர் எங்கே இருக்காரோ அங்கே தான் ரெட்டை இலை இருக்கும். ஒரு இலை எம்ஜிஆர், இன்னொரு இலை ஜெயலலிதா. ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் யார்கிட்ட இருக்காங்க? எடப்பாடிட்டு இருக்காங்க. எடப்பாடிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி மதுரையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். முதலமைச்சர் வேட்பாளரும் அவரே தான். இத்தனை அங்கீகாரம் பெற்ற எடப்பாடியிடமிருந்து அவ்வளவு எளிதாக அதிமுகவை சசிகலாவால் கைப்பற்ற முடியாது. காலமும் அதைக்கு ஒத்துழைக்காது. அதிமுக தொண்டை ரெட்டைலையோடு எம்ஜிஆரோடு ஜெயலலிதாவோடு எடப்பாடியோடு இணைந்து விட்டார்கள். அதனால் அதை பிரித்தெடுப்பது என்பது நீங்கள் கடலை கரைப்பது ஒன்று, மழையை விழுங்குவது ஒன்று. அதற்கு வாய்ப்பே இல்லை. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஸ்டாலினிடம் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. இப்போ வந்து நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணலை, ஸோ இனிமேல் தமிழ்நாடு வந்து எப்படி ரன் பண்ண போகிறீங்க, என்ன எதை வச்சு சமாளிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருந்தார். இது வரைக்கும் எப்படி சமாளித்தோமோ இனிமேவும் அப்படி தான் சமாளிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இது வரைக்குமே நிதின்ற ஒன்று வந்து நமக்கு பெருசாக ஒதுக்கலையா சார்? பாஜகவை பொறுத்தவரை பாஜக ஆளாத மாநிலங்களை ஒரு பதற்றத்தை, பாண்டிச்சேரியில் அப்படி தான் அரசு அதிகாரிகளுக்கு 6 மாதம் சம்பளம் கொடுக்காமல் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். நாராயணசாமி முதலமைச்சராக இருக்கும்போது நிதி ஒதுக்கவே மாட்டார்கள். ஆளுங்கட்சிக்கு எதிராக மக்கள் திரண்டெழ வேணும், அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணணும், ஆர்ப்பாட்டம் பண்ணணும், சட்ட ஒழுங்கை கையில் எடுக்கணும். இது முதல்ல டெஸ்ட் பண்ணது நமக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் தான். இப்போ அதை தமிழகத்தில் செய்ய நினைக்கிறார்கள் பிஜேபி. ஒரு காலம் நடக்காது. எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ அல்லது ஜனநாயக ரீதியான பிரச்சனையோ, தமிழர்களை பொறுத்தவரை தமிழர்கள் மென்மையானவர்கள், அமைதி காப்பார்கள். பாஜகவினுடைய பாட்சா பலிக்காது. பாஜக பாட்சா யூபியில் பலிக்கும், எம்பியில் பலிக்கும், மத்திய பிரதேஷ், பீகாரில், குஜராத்தில் பாஜகவுடைய பாட்சா பலிக்கும். தமிழகத்தில் பாஜகவுடைய பாட்சா பலிக்காது. இந்த மக்கள் நிதி ஆதாரம் எப்படி சுயசார்பு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டும் என்பது அந்த மக்களுக்கு மிக தெளிவாக தெரியும். அதனால் மோடி மஸ்தான் வேலை தமிழகத்தில் எந்த காலத்திலும் நடக்காது. இன்னைக்கு எங்களுடைய கேள்விகளுக்கு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். நன்றி. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க அனிபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.